சங்கீதம் 134 3 வாசிப்போம். வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பாராக. இருந்த வண்ணமாய் தலை தாழ்த்தி ஜெபிப்போம். பரலோக பிதாவே, நல்ல ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுடைய வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தார். என்னோடும் எங்களோடும் கூட கர்த்தர் பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த வசனத்தில் ஆண்டவர் தன்னை எப்படி வெளிப்படுத்துகிறான்னு சொன்னால், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் என்று சொல்லி தன்னை வெளிப்படுத்துகிறார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் உள்ள முதல் வசனத்தை இந்த சங்கீதத்தோடு இணைக்கிறார். கவனிங்கள், எங்கேயோ உள்ளதை நீண்ட ஆண்டு காலத்து முன்னாலே தன்னை வெளிப்படுத்தினதை இடைப்பட்ட காலங்களுக்குள் ஜனங்களுக்கு தேவைக்காய் கொண்டு வருகிறார் என்றால், ஆதி நாட்கள் அவர் என்ன செய்தாரோ அதை செய்யும்படி ஆண்டவர் அங்கே தன்னுடைய நாமத்தை சொல்லுகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். எப்பொழுதுமே நீங்கள் கவனிக்க வேண்டும், வசனம் சொல்லப்படும் எல்லா இடங்களிலும் கவனிக்கும்படி ஆண்டவர் ரொம்ப வற்புறுத்தி சொல்லுகிற ஒன்று, 1000 கோடியை தரமாட்டார், 10,000 கோடியை தரமாட்டார், அல்லது பல லட்சம் ஜனங்களே கர்த்தர் முதல்ல தரமாட்டார். ஆனால் அதற்குரிய வார்த்தையை முதலாவது தருவார். அந்த வார்த்தைக்கு பின்னால் தேவன் என்னென்ன சபைக்கோ ஜனத்துக்கோ குடும்பத்துக்கோ செய்யும்படி நிர்ணயித்திருக்கிறாரோ அது கரெக்டாக அது வரும் என்பதை நாம் பார்க்கிறோம். நான் இந்த பகுதியில் 2 காரியத்தை நான் உங்களுக்கு நினைப்பூட்ட வேண்டும். அது ஒன்று, வானத்தின் பூமி உண்டாக்கின கர்த்தர் என்ன செய்கிறார் என்பதே முதல் பகுதியும், அதுக்கப்புறமா கர்த்தர் சீயோனிலிருந்து ஜனத்தை எப்படி ஆசீர்வதிக்கிறார் என்பதையும் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். யாருக்கு இந்த வார்த்தை சொன்னார் என்பதை நான் முதலாவது சங்கீதத்தில் உள்ளிருந்து மட்டும் சொல்லுகிறேன். வெளியே எங்கேயும் நான் போகாமல் இந்த சங்கீதத்துக்கு உள்ளிருக்கிற மட்டும் நான் சொல்லுகிறேன். நீங்கள் நீண்ட ஆண்டு கால வசனத்தோடு பழகி வருவதனாலே நீங்கள் புரிந்து கொண்டு அந்த காரியங்களை செய்யும்படி உங்கள் அன்போடு கூட கேட்கிறேன். யாருக்கு ஆண்டவர் செய்கிறார் என்றால், 1 வசனத்தை வாசிங்கள். இதோ ராக்காலத்தில் கர்த்தருடைய ஆலயத்தில் நிற்கும் கர்த்தரின் ஊழியக்காரரே. சார், கர்த்தர் ஸ்தோத்திரம். இங்கே ஒரு காலம் குறிக்கப்பட்டிருக்கிறது, ஒரு காலத்தை கர்த்தர் குறிப்பிடுகிறார். என்ன காலம் என்றால் ராக்காலம். நீங்க எழுத்தின்படியான ராக்காலத்தை மட்டும் சிந்திக்காதீர்கள். யாரும் கிரியை செய்ய முடியாத ஒரு ராக்காலம் இருக்கிறது என்று புதிய ஏற்பாட்டில் இயேசுவே சொல்லியிருக்கிறார். அது ரொம்ப தூரத்தில் அங்கு சொல்லப்படவில்லை, சமீபத்திலே அது வரும் என்பதை ஆண்டவர் அங்கு சொல்வதை நாம் பார்க்கிறோம். உங்களை நீங்கள் உய்த்து ஆராய்ந்து பாருங்கள். ஒரு காலத்திலே நீங்கள் ஜெபித்த ஜெபம் உங்கள்கிட்ட இப்ப இருக்கா? நீங்கள் வாசித்த வசனத்தினுடைய வெளிச்சம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கா? பற்றி கொண்ட பகுதியிலே உறுதியா இருக்கிறீர்களா என்பதை நீங்கள் சிந்தித்தால், அவைகளை நீங்கள் விட்டு விலகி இருப்பதையும் அதை தவற விட்டிருப்பதையும், அல்லது நாம் நம்ம தெரிந்து கொண்ட பாதையிலே இன்னொரு பக்கம் போய் கொண்டிருக்கிறோம் என்பதையும் அறிவதற்கு அது ஏதுவா இருக்கும். இந்த ராக்காலம் என்பது எழுத்தின்படியாக சூரியன் மறைந்து வருகிற ராக்காலம் அல்ல. மனுஷ வாழ்க்கையில் ஏற்படுகிற பிரச்சனைகள், போராட்டங்கள், நெருக்கடிகள், வியாதிகள், பயங்கரமான சம்பவங்கள் நடுவில் ஒரு தேவ மனுஷன் என்ன செய்ய வேண்டும் என்பதை இங்கே அவர் சொல்லுகிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். கவனிங்கள், யோபு சொல்லுகிறார், ராக்காலத்திலே நான் கீதங்கள் பாடினேன் என்று சொல்லுகிறார். அவர் வாழ்க்கையில் வந்த ராக்காலத்தில் கர்த்தரை குறித்து அவர் பாடினதாக அவருடைய யோபின் புத்தகத்தில் நாம் பார்க்கிறோம். இதுபோல பவுலுக்கும் சீலாவுக்கும் ஏற்பட்ட பிரச்சனை நடுவிலே, அவர்கள் சரியத்தின் வேதை நடுவில்
ஆண்டவர் அவர்களை பாடினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அதுபோல ஆபகு தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் நீங்க படித்தீர்களானால், மாட்டு மந்தையில, ஆட்டு மந்தையில, திராட்சை பழத்தில், அத்தி மரத்தில் எதுவும் இல்லை. அப்படிப்பட்ட காலத்திலையும் அவனுடைய ஜீவியம் ஆண்டவருக்குள்ளே உறுதிப்படுத்தப்பட்டு அவன் ஒரு காரியத்தை சொல்லுகிறான். நான் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கிறேன், கர்த்தருக்குள் களி கூறுகிறேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் நான் களி கூறுகிறேன் என்று சொல்லுகிறான். கவனிங்கள், எந்த ஒரு பகுதியும் ராக்காலமும் தேவனை விட்டு நம்மை பிரிக்காதபடி காத்து கொள்ளுகிற கர்த்தருடைய பிள்ளைகள் தான் தேவனுக்கு முன்பாக நிற்கிறவர்கள். கவனித்துக் கொள்ளுங்கள், தேவனை விட்டு நம்மை பிரிக்காதபடி நாம் நம்மை காத்து கொண்டு இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் தான் தேவனுக்கு பிரியமானவர்கள். நான் திரும்ப சொல்லுவேன், நீங்க புரிந்து கொள்ளும்படி சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் சொன்னார், பாகாலுக்கு முழங்கிடாத படியிடாத 7000 பேரை நான் வைத்திருக்கேன் சொன்னார். அவர் சொன்னதுதான். என்ன பிரயோஜனம் என்று நான் கேட்கிறேன். 7000 பேர்ல ஒருத்தன் பேர் வந்திருக்கா? 7000 பேர்ல ஒருத்தன் பேர் வந்திருக்கா? இருந்தாங்க. என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்? சபையில பல மக்கள் இருக்கிறாங்க. ஆனா தேவனுக்கு முன்பா நின்று செயல்படுகிறவர்கள் தானே கர்த்தரை தேடுகிறார். அவன் சொல்லுகிறான், ஜீவனுள்ள தேவனுக்கு முன்பா நிற்கிற நான் என்று சொல்லுகிறான். ஆனா அவனுக்கு பாடுகள் இருந்து, பிரச்சனை இருந்து, சோறு வந்துச்சு. மற்றவளை போல அவன் நிற்க முடியல. ஒரு பெண்ணுக்கா போய் சொன்ன வார்த்தைக்கா படுத்து கொண்டான். ஆனால் அவனை கொண்டுதான் கர்த்தர் கிரியை செய்தார தவிர ஒழித்து கொண்டிருக்கிற 7000 பேருடைய பேர் கொள்ள இல்லை. நான் கேட்கிறேன், சபையில் எல்லா மக்கள் இருக்கிறார்கள், உண்மை. 300, 400, 500 இருக்கிறார்கள். என்ன பயன்? என்ன பயன்? தேவனுக்கு முன்பாக நிற்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளை பரலோகம் தேடுவதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் ஸ்தோத்திரம். இங்கு சொல்லப்பட்ட வார்த்தை, இதோ ராக்காலத்திலே கர்த்தருடைய ஆலயத்தில் நிற்கிற கர்த்தருடைய ஊழியக்காரரே. இங்கே ஆலயம் என்று குறிக்கப்படுகிறது. ஆலயம் என்று குறிக்கப்படுகிறது. இந்த ஆலயத்தில் அவள் ராக்காலத்திலே நிற்கிறார்கள். பழைய ஏற்பாட்டு காலத்தில் பகலிலும் இரவிலும் தேவனுக்கு முன்பாக பணிவிடை செய்தவர்கள் இருக்காள் என்பதை நாம் பார்க்கிறோம். அதை காட்டிலும் புதிய ஏற்பாடு அதிலும் மேன்மையானது. கர்த்தர் ஸ்தோத்திரம். இடைவிடாமல் நாம் கர்த்தரை தொழுது கொள்வதற்கு புதிய ஏற்பாடு காலத்துல தான் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதனாலே நாம் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிறவர்கள். முதல் ஸ்டெப் நிற்கிறவர்கள். யாரு? நிற்கிறவர்கள். நல்ல கவனித்துக் கொள்ளுங்கள். யாருக்கு தன்னை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார் சொன்னால், நிற்கிறவர்களுக்கு தேவன் தன்னை வெளிப்படுத்துகிறார். எங்கே நிற்கிறவர்கள்? தேவனுக்கு முன்பாக, தேவனுடைய ஆலயத்திலே நிற்கிற ஆண்டுடைய பிள்ளைகள். நான் இப்ப இங்க வந்திருக்கிறோம். நாம் யாருக்கு முன்பாக நிற்கிறோம் என்கிற அறிவு நமக்கு வேணும். ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், பாடுகிறோம், வசனத்தை கேட்கிறோம். நாம் யாருக்கு நிற்கிறோம்? தேவனுக்கு முன்பாக நிற்கிறோம். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆனால் நாம் புரிந்து கொண்டு நாம் இருக்க வேண்டும். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஃபர்ஸ்ட் கால் வேலை செய்யுது. என்ன வேலை செய்யுது? என்ன வேலை செய்யுது? நீ அங்க பாருங்க. நிற்கிறவர்கள் என்ன வேலை செய்யுது? நிற்குது காலிலையா கையிலையா? நல்ல வேலை. காலில் தான் இருக்கு. அப்போ கால் வேலை செய்யுது. ஒன்று. இரண்டாவது, ராக்காலம். எழுத்தின்படி சொல்லுங்க. ராக்காலம் எழுத்தின்படி இரவு. கண் வேலை செய்யுது. என்ன செய்யுது? கண் வேலை செய்யுது. இப்போ நீங்க இன்னைக்கு பரவாயில்ல, என்ன எதனால அப்படி விழிப்பா இருக்குன்னு எனக்கு தெரியல. அவனுங்க சிலரை நான் பார்த்துருக்கிறேன், வீடியோவிலே பார்த்துருக்கேன். எல்லா கண்ணும் மூடி இருக்கு. துதிக்கும் போது, ஆராதிக்கும் போது கண்ணை மூடலாம், பரவாயில்ல. வசனத்தை கேட்கும் போதே கண்ணை மூடுறாங்க. அப்ப என்ன இல்ல? விழிப்பு இல்லை. எங்க நிற்கிறோம், என்ன பண்ணுகிறோம் தெரியாது. நான் கொஞ்ச நாளைக்கு இப்பவும் இல்லை, 87, 88, 89 தருமபுரி ஊழியத்துக்காக கடந்து போயிருக்கிறோம். பஸ் பிடிச்சி, வேன் பிடிச்சி, கார்ல போயிருக்கிறோம். எப்பொழுதுமே எனக்கு இந்த ஃப்ரண்ட்ல அந்த ஏறுகிற படிக்கு பக்கத்தில் அந்த பக்கத்தில் இருக்கிற சீட்டு தான்
கொடுப்பார்கள். ஏன்னா எனக்கு இறங்குறதுக்கும் ஏறதுக்கும் வசதியா கொடுப்பார்கள். நான் அதில் உட்கார்ந்துருக்கேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். பனி அடிச்சாலும் என் மேல தான் அடிக்கும், வெயில் அடிச்சா என் மேல தான் அடிக்கும். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆனா நான் உட்கார்ந்துக்கிட்டு டிரைவரே பார்க்க, காலை 4 மணி ஒக்கனேக்கல் போயிட்டோம். பஸ் ஒக்கனேக்கல் போயிட்டு இருக்கும் போது வண்டி ஒரு மாதிரி அலசுது. அலசுன உடனே நான் பார்த்துட்டேன், டிரைவர் தூங்கிட்டான். என் கையில உள்ள தண்ணி பாட்டில் எடுத்து ஓங்கி அடிச்சேன். அடிச்ச உடனே விழிச்சிட்டான். தாமஸ் பாஸ்டர் பக்கத்து தள்ளி இருந்தாங்க. பாஸ்டர், இனி பஸ் போகவே கூடாது அப்படின்னு சொல்லி ஓரமா நிப்பாட்டி ஒரு 2 மணி நேரம் ஊழியம் பின்தங்கி பின்னால போய் செஞ்சாலும் பரவாயில்ல, 2 மணி நேரத்தை தூங்க போட்டுட்டோம். கவனிங்கள், விழிப்பு இல்லைன்னா 68 பேரும் அவுட்டு. இப்போ நிறைய குடும்பத்துல பிரச்சனைக்கும் போராட்டத்துக்கும் காரணம் என்னன்னா, குடும்ப தலைவன் தலைவி விழிப்பு இல்லை. எதுல எதுக்காக நிற்கிறேன், எங்க நிற்கிறேன், எது என்ன காரியத்தை சொல்ல வந்திருக்கிறேன் என்கிற விழிப்பு இல்லை. விழிப்பு இருந்தா கண்டிப்பா தூக்கம் வராது. தூக்கம் வராது. சொல்லலேலூயா, சொல்லலேலூயா. ஒரு நெல்சன் ஒரு பாஸ்டர், அவருக்கு இங்கே இல்லை, தக்களை தாண்டி போனோம். நான் ஒரு சர்ச்சில் செய்தி கொடுக்க போயிருக்கிறேன். நல்ல மனுஷன், செக்க செவேன்னு இருப்பார். ஆனால் கொஞ்சம் கசண்டி உண்டு. சொன்னனால தப்பா புரிஞ்சுக்கிடாங்க. அவருக்கு 2 பிள்ளைகள், 2 பிள்ளைகளும் மேரேஜ் பண்ணி கொடுத்து பேத்தம் பேரெல்லாம் எடுத்துட்டார். ஆனால் நல்ல வசனத்தில் தெளிவுள்ளவர். ஆனா கடந்த நாள்ல வீட்டில் உள்ள பாத்ரூம்ல கவனம் இல்லாம போயிருக்கிறார். வழுகி விழுந்தார். குறுக்கெலும்பு 3 துண்டா உடைஞ்சிச்சு. திருவனந்தபுரம் ஆஸ்பத்திரியில வச்சிருந்தாங்க. 20 லட்சம் செலவழிச்சிருக்காங்க பிள்ளைகள். இப்போ நாகூர் ஹாஸ்பிட்டல் இருக்கிறார். பேச முடியாது, நடக்க முடியாது. டாக்டர் ஒரே வார்த்தை சொல்லிட்டார், இனி இவரால் எதுவுமே செய்ய முடியாது, வச்சிருந்து பயன் இல்லை அப்படின்ட்டார். ஒரு பரிசுத்தவான், ஒரு தேவனுடைய மனுஷன், கர்த்தருடைய பிள்ளை, எத்தனையோ ஆத்துமாக்களுக்கு பிரயோஜனம் உள்ளவர். காரணம் தெரியுமா? விழிப்பு இல்லை. விழிப்பு இல்லை. என்னுடைய ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் நான் ஆண்டவர்கிட்ட சொல்லி அழுவேன். ஆண்டவரே, கிருபையாய் 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 என்று சொல்லிக்கிட்டே அழுவேன். காரணம் என்னன்னா, நாம் நம்முடைய வாழ்க்கையை யாருக்கு முன்னால வைத்திருக்கிறோம் என்பதற்கு காரணம். நான் திரும்ப சொல்லுகிறேன். 1 கால் வேலை செய்யுது, 2வது கண் வேலை செய்யுது. கவனிங்கள், தேவனுக்கு முன்பாக கால் வேலை செய்து கண் வேலை செய்யறது. அடுத்தது இன்னொரு பட்டம் இருக்காங்க. என்ன பட்டம்? ஊழியக்காரரே. அப்படின்னா என்ன அர்த்தம்? தேறினவர்கள். பாச சொன்னார்கள், இன்னைக்கு சொன்னாங்க, 10 வருஷம் ஆயிட்டா நீ விசுவாசி இல்லை. ஒரு சபையில நீ ஒரு மூப்பத்தி, ஒரு மூப்பன், ஒரு ஊழியக்காரனுடைய ஸ்தானத்துக்கு வந்து விட்டீர்கள். நீங்கள் பலரை தேற்ற, பலரை சேர்த்து கொண்டு வர, பலருக்கு ஆதாயமா இருக்க, பலருக்கு நீங்கள் தூணா இருக்க. இந்த தூணில் 4 பேரு மோதுவான், உரசுவான், அப்படி சாஞ்சு உட்காருவான், அவன் இஷ்டப்படி உட்காருவான். அதுக்கெல்லாம் அந்த முந்தின நாட்களுடைய கர்த்தருடைய பிள்ளைகள் தன்னை விட்டு கொடுத்து ஒப்பு கொடுத்து கடந்து போகத்தான் கர்த்தர் வச்சிருக்கிறார். அப்ப என்ன? யாரு? ஊழியக்காரரே. ஊழியக்காரரே. நல்ல கவனிங்க. அடுத்த வார்த்தை வாசிங்கள். நீங்க என்ன சொல்லுங்க? நீங்கள் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். இப்பொழுது கவனிங்க, நீங்கள் எல்லாரும், ஒரு ஆள் இல்ல, ஒரு ஆள் இல்ல, ஒருமை இல்லை. இப்ப நம்ம எல்லாரும் கூடி இருக்கும் போது பன்மையை குறிக்கிறது. நீங்க எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள். இப்ப வாய் வேலை செய்யுது. அந்த சிஸ்டர் லேச தட்டுங்க. நீங்க கவனிக்க, நீங்க தான் என்ன செய்ய முடியும்? கவனிக்க கொஞ்சம். காலையில நான் சொல்லலாம், வருத்தப்படுறாங்க, தயவுசெய்து கவனிங்கள். நைட்ல ஒரு 10 மணிக்கெல்லாம் லைட்டை அணைச்சிட்டு படுத்துருக்கேன்.
அதுக்கப்புறம் கையில் இருக்கிற மொபைல் போனை நிச்சயமா பக்கத்தில் வைக்காது, சாசு விடாது. அதுவும் ஒரு மண்ணு, நீங்களும் ஒரு மண்ணு, ஒட்டிக்கிடும். அதனால நீங்க கொஞ்சம் தள்ளி வச்சீங்கன்னா இந்த கஷ்டம் உங்களுக்கு வராது, நிச்சயமா வராது, நிச்சயம் வராது. நீங்க கண்டிப்பா ரெஸ்ட் எடுக்கணும். நாமெல்லாம் ரெஸ்ட் எடுத்தோம்னா கும்பகர்ணனுக்கு அண்ணன், புரியுதா? ஆமா, கத்துக்கிட்டு வந்துடும். என்னை எழுப்பவே முடியாது, அப்படி ரெஸ்ட் எடுப்பேன். ஆனா ஊழியம் செய்தாலும் ஓய்வில்லாம ஊழியம் செய்வேன். கத்திர சோத்திரம். முந்தின மாதிரி இல்லை, ஆனாலும் ஊழியம் செய்ய தேவன் கிருபை செய்கிறார். ஆனால் நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய என்னன்னா, அடுத்த பகுதி என்னன்னா, ஸ்தோத்தரியுங்கள், ஸ்தோத்தரியுங்கள். இங்க கவனிங்க, நம் அனைவரும் ஒன்றாக ஒரே காரியத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணினால் தேவன் வானத்தின் பூமி உண்டாக்கின கர்த்தர் எழுந்தருளி சிருஷ்டிக்க வேண்டிய சிருஷ்டிப்பார், படைக்க வேண்டியதை படைப்பார், உருவாக்க வேண்டிய உருவாக்குவார், எதை எங்க வைக்கணுமோ வச்சு தேவ நாமத்தை வச்சுவார்னா உயர்த்துவார். நாம் செய்ய அவர் செயல்பட கரெக்டா இருக்கிறார். இந்த பகுதியை நீங்க புரிந்து கொண்டால் மெய்யாகவே இந்த அனுபவத்தில் நீங்கள் தேர்வதற்கு ஆண்டவர் உதவி செய்வார். எல்லாரும் என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம் பண்ணணும். என்ன செய்யணும்? சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஸ்தோத்திரம் பண்ணணும். கவனிங்க, உங்க வாய நீங்க அதுக்காக 1000 ஸ்தோத்திரம் பண்ண சொல்லல, எழுதி கொடுத்துதானே மனுஷன். அதை இப்ப ஸ்தோத்திரம் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு ஆவிக்குரிய பலனை கொண்டு வராது. ஸ்தோத்திரம் வரும், பண்ணலாம், ஆவிக்குரிய பலனை கொண்டு வராது. அப்ப நாம் ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆனா யார் ஸ்தோத்திரம் பண்ணணும்னா, தேறினவர்கள், முதிர்ந்தவர்கள், வயசானவர்கள். அங்க ஊழியரே சொல்லப்பட்டிருக்கிறது, விளங்குங்களா? அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் சொன்னால், கவனிங்கள், பாவம் செய்யாதவர்கள், பாவம் தன் சரீரத்தில் ஆளாதபடிக்கு கிருபைக்கு ஒப்பு கொடுத்தவர்கள், தங்கள் கைகளையும் ஜீவியத்தையும் சுத்தமாய் காத்தவர்கள். அவர்கள் ஸ்தோத்திரம் பண்ணுவதை பரலோகம் பார்த்து இந்த ஸ்தோத்திரத்துக்கு தேவன் எழுந்தருளி காரியத்தை செய்வதற்கு உண்மை உள்ள கர்த்தரா இருக்கிறார். அல்லேலூயா. நான் சொல்ல விரும்புகிறேன், வளர்ந்தவன், முன்னேறினவன், தேறினவன் என்பதற்காக சொல்ல விரும்புகிறேன். ஸ்தேவான் மரிக்கும் போது இவர்கள் செய்கிற காரியம் இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள், மன்னியும் என்று சொல்லுகிற வசனத்தை அவன் நாவிலே சொல்லுகிற அளவுக்கு இருக்குமானால் கிறிஸ்து இயேசுவை பின்பற்றின அந்த பாதையில் அவன் முன்னேறுகிறான். தேறினான். சரீரத்தில் வேதனை உண்டு, பாடு உண்டு. அதன் நடுவில் ஒருத்தன் ஸ்தோத்திரம் பண்றானே, அதுதான் தேவன் எதிர்பார்க்கிற ஒன்று. அல்லேலூயா, அல்லேலூயா. சரீரத்துல இப்ப இந்த நாள்ல சரீரத்துல உங்களுக்கு என்னென்ன பதில வேதனை இருக்கோ, கஷ்டம் இருக்கோ, எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு அறிஞ்சு இருந்தாலும் நீங்க தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவதை பரலோகம் பாக்கு, பரலோகம் பாக்கு. இதுல என்னை ஸ்தோத்திரம் பண்றானா, என்னை விட்டு கொடுக்கிறானா என்று பரலோகம் பார்க்கு. அப்போ அத்தனை நடுவிலையும் நாம் ஸ்தோத்திரம் பண்ணணும். ஸ்தோத்திரம் பண்ணும்போது கர்த்தர் மையாகவே நம்ம ஆசீர்வதிப்பார். கர்த்தர் ஸ்தோத்திரம். எல்லாரும் சேர்ந்து பண்ணுகிற ஸ்தோத்திரத்துல தேவன் ஒரு வேலையை செய்கிறார். நான் இப்ப அதுக்கப்புறம் வருவேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். அடுத்த வார்த்தை வாசிங்கள். கவனிங்க, உங்கள் கையா கைகளையா? கைகளை. குட். கவனிங்க, கவனிங்க. இங்க அடுத்த கட்ட வேலையை செய்கிறார். கையும் தேவனுக்கு நேராக மேல போகணும் அப்படின்னு சொல்லுகிறார். அப்ப கை மேல போன பிற்பாடு நல்ல கவனிங்க, இந்த வாய் மேலே நேராக ஏர் எடுக்கப்பட்டு ஸ்தோத்திரம் பண்ணணும். கவனிங்கள், ஏன் இந்த கை மேல போகணும் அப்படின்னா, கவனிங்கள், வசனத்துல நீங்க அங்க நெடுக பார்க்கலாம். யாரெல்லாம் கையை ஒஸ்தினானோ அத்தனை பேருடைய கையை பரலோகம் பிடிச்சிருக்கு. அப்படின்னா அர்த்தம் என்ன? என்னால் முடியாது, என்னால் ஏதும் ஆகாது, என்னுடைய இருதயத்தை காட்டிலும் நீர் பெரியவர், நீரே என்னை நடத்தும் என்று கைகளை உயர்த்தி தேவனை ஸ்தோத்திரிக்கும் போது அங்கே கையும் வேலை செய்யுது. அல்லேலூயா, அல்லேலூயா.
அதாவது கர்த்தர் என்னை மன்னிப்பாராக, நீங்களும் மன்னிப்பீர்களாக. நான் இந்த இப்பவும் இல்லை, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால என்னுடைய பிரசங்கத்துல மாம்சத்தினுடைய தன்மையும் சேர்ந்து வரும், நான் பார்த்துருக்கிறேன். அது எப்படின்னு சொல்லுதானே, என் பிள்ளைகள் என்னை பார்த்துருக்காங்க, என் மனைவி பார்த்துருக்கான். நான் சில வேளையில அதாவது வாலிபத்தில் நடந்து வந்த பாதையில உண்டான காரியங்களை செய்தியோடு செய்தியா சேர்த்து சொல்லுவேன். அது சொல்லுதானே, இந்த கையினால தேங்காயை உடைச்சிருக்கேன், இப்போ உடைக்க முடியாது. இப்போ ஒரு கம்பு கூட நினைச்ச முடியாது, உடைக்க முடியாது. ஓங்கி அடிச்சா தேங்காய் உடையும். ஏகப்பட்ட செங்கல் வரிசையா 2 பக்கம் வச்சு அடிச்சா உடைஞ்சிரும். இந்த மாம்சத்தினுடைய செயலை தேவ செயலுக்கு மாறாக நான் பேசும்போது பரலோகம் பார்த்துட்டே இருந்து, என்னைக்கு இவனை இதை விட்டு தூக்கணும் அப்படின்னு கவனிச்சுட்டே இருந்து. இப்போ ஒரு குச்சி கூட உடைக்க முடியாது, உடைச்சா கை ஒடிஞ்சுக்கும். காரணம் என்ன? இல்ல, நம்மால் அல்ல, அவரால் தான், அவர்தான். இனி நான் அல்ல, என்னிலே பிழைத்திருக்கிறவரால் தான் என்கிற அறிவு எனக்குள் வருவதற்கு தேவன் என்னுடைய சரீரத்தில் இருக்கிற ஒரு காரியத்தை என்னை விட்டு தூக்கி எடுத்துட்டு இப்போ அவருடைய பலத்தில் நடத்துகிறார். இப்ப புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் புரியாத அறியாத தெய்வீக பலன் உங்களை சந்திக்கும். அப்போது உங்களுடைய நடை, உடை, பேச்சு, காரியங்கள், சம்பாஷணைகள் எல்லாமே ஒரு வித்தியாசமா மாறிடும். உங்களை அறியாமலே நீங்க தானா, நான் தானே இதை செய்கிறேன் என்கிற நிலைமை உங்களுக்குள்ளே உருவாகும். கர்த்தர் ஸ்தோத்திரம். இங்கே கவனிக்கிறோம், கைகளை உயர்த்தி, அந்த வார்த்தை திரும்ப வாசிங்கள். நேராக கர்த்தரை ஸ்தோத்தரிங்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேராக ஏறெடுத்து கர்த்தரை ஸ்தோத்தரிங்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். நான் அழைப்போம் கவனிங்கள், இந்த வேலை செய்த கவனிங்கள், வேலை செய்கிற ஆணுடைய பிள்ளைகளுக்கு தான் ஆண்டவர் இந்த காரியத்தை சொல்லுகிறார். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர், வானத்தையும், ஆமா, வேலை செய்யாதவனுக்கு அவர் தன்னை வெளிப்படுத்த மாட்டார். வேலை செய்கிறவனுக்கு தேவனாய் கர்த்தர் தன்னை வெளிப்படுத்தி அவர் செய்கிறார். இப்ப இந்த வானத்தின் பூமி உண்டாக்கின கர்த்தர் என்ன செய்தார் அப்படிங்கிறத சொல்லி ஒரு 5 காரியத்தை வேகமாக நான் சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 1:1 வாசிங்க. ஆதியாகமம் 2:4 வாசிங்க. கவனிங்கள், இந்த வேலை செய்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தன்னை சிருஷ்டிக்கிறவராக தன்னை வெளிப்படுத்துகிறார். நல்ல கவனிங்கள், நீங்க காண்கிற இந்த அகிலாண்டத்தை கவனிங்க, கொஞ்சம் கவனிங்கள். நீங்க காண்கிற இந்த அகிலாண்டத்தை அவர் உண்டு பண்ணினது கஷ்டமில்லாம உண்டு பண்ணினார். ஒரே வார்த்தையில உண்டாயிற்று. ஆனா என்னையும் உங்களை ரட்சிப்பதற்கு சரீரத்துல பாடுகள் பட்டார். அவர் சொல்லுகிறார், அதை செய்வது எனக்கு ஈஸி, ஆனா உனக்காக, உன்னை மீட்கும் பொருளாக, உன்னை தேவராஜ்யத்தை கொண்டு போவதற்காக என் சரீரத்தையே நான் பாடுகளுக்கு உட்படுத்தினேன். சிருஷ்டித்தவர், சிருஷ்டிகராக வெளிப்பட்டவர் என்னை உங்களை மீட்பதற்காக சிலுவையிலே அநேக பாடுகளை பட்டார். நீங்க பெற்றுக்கிற ரட்சிப்பு சாதாரணமானதல்ல, மேன்மையானது. யாருக்கும் கொடுக்கப்படாத ஒன்றை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அதை உண்டு பண்ணுவதற்கு ஒரே வார்த்தையை மட்டும் தான் பயன்படுத்தினார். அதே நேரத்தில் என்னை உங்களை உண்டு பண்ணுவதற்கு சிலுவையிலே 7 வார்த்தைகளை அவர் சொல்லி அவர் தன்னோடு கூட நம்மை சேர்ப்பதற்கு அவர் செய்தார். பிரியமானவர்களே, நீங்க பெற்ற ரட்சிப்பை, நீங்கள் அடைந்திருக்கிற இந்த பெரிய சிலாக்கியத்தை நீங்கள் அடைவதற்கு அவர் சிலுவையிலே கனப்பாடுபட்டார். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஒரு சொட்டு ரத்தம் இல்லாமல் சிந்தினார். ரத்தமும் நீரும் அவருடைய சரீரத்தை விட்டு வெளியே வந்தது. பெருந்துளிகளாக வேர்வை துணிகள் வெளிப்படுத்தப்பட்டது. காரணம் என்னவென்றால், என்னையும் உங்களையும் அவர் மேன்மையான இடத்துக்கு கொண்டு போவதற்கு
அவர் செய்தார். கவனித்துக் கொள்ளுங்கள், இந்த தேவன் புதிய ஏற்பாட்டிலே அவர் சிருஷ்டிகராக வெளிப்படுகிறார். இன்னைக்கும் துதிக்கிற, ஸ்தோத்தரிக்கிற, தேவனுக்குமா நிற்கிற, கைகளை உயர்த்துகிற, வாயை கவனித்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுகிற, கண் விழித்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சிருஷ்டிகராக வெளிப்படுகிறார். புதிய ஏற்பாட்டு காலத்திலே கண்ணை பார்வையிழந்த ஒருவன் இருந்தார், கர்த்தர் அதை சிருஷ்டித்தார் என்று நாம் பார்க்கிறோம். அதோடு கூட மாத்திரமல்ல, நீண்ட ஆண்டு காலம் செயல்பட முடியாமல் இருந்தார், கர்த்தர் செயல்படும்படி கர்த்தர் செய்தார். நான் வரும்போது ஒரு அம்மா எனக்கு போன் பண்ணாங்க, கர்த்தர் ஸ்தோத்திரம், எங்க இருக்கேன்னு கேட்டாங்க. நீங்க சொல்லுங்கம்மான்னு கேட்டேன். எங்க இருக்கேன்னு சொல்லியாச்சுன்னா அதுக்கு நான் பதில் நிறைய சொல்ல வேண்டியிருக்கும். நான் அப்படி கூட்டத்துக்கு போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா எங்க போறிய, ஏது போறிய அப்படின்னு நிறைய இழுப்பாங்க. அதனால நான் ஞானத்தோடு நீங்க சொல்லுங்கம்மான்னு சொன்னேன். அப்ப அவங்க சொன்னாங்க, எனக்கு காலும் கையும் செயல்பட மாட்டேங்குது, எனக்கு காலும் கையும் செயல்பட மாட்டேங்குது. முதல் கார் வாங்கி தந்த அம்மா, இந்த கார் வாங்கி தந்த அம்மா தான், அந்த அம்மா தான். காலும் கையும் செயல்பட மாட்டேங்குது. அவங்க சொன்னாங்க, எந்திரிக்க முடியல, நடக்க முடியல, கஷ்டமா இருக்கு பாஸ்டர் அப்படின்னாங்க. அவங்க சொன்னாங்க, நீங்க ஒரு வாய்ஸ் மெசேஜில் ஒரு ஜோமனி அனுப்பிடுங்க அப்படின்னா. நான் இந்த ஃபர்ஸ்ட் செக்ஷன் முடிஞ்ச ஒருபாடு நான் ஜோமனி அனுப்பணும். நல்ல கவனிங்கள், எத்தனையோ கோடி இருக்கு இந்த உலகத்தில், பெஸ்ட் ஆஸ்பத்திரி இருக்கு. ஆனா அவங்க என்ன கேட்கறாங்க தெரியுமா? ஜெபத்தை எதிர்பார்க்கிறாங்க. நான் கேட்கிறேன், யாராலும் முடியாதது நம்முடைய தேவனால் முடியும். எப்பொழுது ஜெபம் பண்ணுகிறவனுக்கு கர்த்தர் அதை கையூடி வர பண்ணுகிற ஆண்டவராக இருக்கிறார். திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், ஜெபத்தை விட்டு விடாதீர்கள், ஜெபத்தை நிறுத்தாதீர்கள், ஜெபத்துக்கு நேரத்தை செலவு செய்யுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு நீங்கள் இருக்கு அந்த சூழ்நிலையை அந்த ஆசீர்வாதத்தை தருவதற்கு அது ஏதுவாக மாறும். கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்போ தேவன் என்ன செய்யறார் சொன்னா, சிருஷ்டிகராக வெளிப்படுத்தி ஆண்டவர் பல காரியங்களை சிருஷ்டிக்கிறார் என்று பார்க்கிறோம். இந்த நாளில் கவனிங்கள், உங்களுக்கு என்ன காரியம் சிருஷ்டிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அதை இந்த ஜெபத்திலே முடிவுக்குள்ளாக, இந்த செய்தியுடைய முடிவுக்குள்ளாக நீங்கள் சொல்வீர்களானால் நிச்சயம் அவர் சிருஷ்டிப்பதை நீங்கள் காண முடியும் என்று நான் கர்த்தராகிய இயேசு நாமத்திலே சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அல்லேலூயா. அந்த பாஸ்டர் அப்படி இருக்கிறார், இந்த அம்மா அப்படி இருக்கிறார் என்பதற்காக கர்த்தர் செயல்படாமல் இல்லை, செயல்படுகிறார். யாருக்கு? அவருக்கு முன்பாக நிற்கிற செயல்படுகிற ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு அவர் செயல்பட்டு காரியத்தை செய்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக, அதே வானத்தின் பூமி உண்டாக்கின கர்த்தர், ஆதியாகமம் 14:19, ஆதியாகமம் 14:19 கொஞ்சம் வேகமா வாசிங்க. கவனிங்கள், இங்க சொல்றார், கவனிங்க, வானத்தையும் பூமியும் உடையவராகிய, கவனிங்க கவனிங்க, அங்க உண்டாக்கினவர் சொன்னார், இங்க உடையவர். இது வானம் பூமி யாருக்குரியது? கர்த்தருக்குரியது. குட், கர்த்தருக்குரியது. பாருங்கள், இப்போ இந்த ஆசீர்வாதம் யாருக்கு வருதுன்னா ஆபிரகாமுக்கு வருது. யாருக்கு வருது? ஆபிரகாமுக்கு வருது. இங்க கவனிங்க, நீங்க உங்க ஜீவியத்துல எதிரியை ஜெயிப்பதை பார்த்தா, அதாவது உங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எதிரியை நீங்கள் ஜெயிப்பதை பார்த்தால், இப்ப நான் இந்த பகுதியை சொல்லித்தர விரும்புகிறேன். கவனிங்கள், லோத்து பிடிபட்டு போயிட்டான். ஆனா அருமையான ஆபிரகாம்கிட்ட 318 பேர் இருக்காங்க. அவன் வீட்டுல பிறந்து வளர்ந்தவர்கள். இதுல 3 பிரிவா பிரிச்சான். 3 பிரிவா பிரிச்சு 3 பகுதியா போய் அந்த 4 ராஜாக்களை ஜெயிச்சு வந்துட்டான். இப்ப கவனிங்க, 3 பிரிவு என்ன? நம்ம வாழ்க்கையில் இருக்கிற ஆவி, ஆத்துமா, சரீரம், இது 3 தேவனுக்கு முன்பாக யுத்தம் செய்த வேண்டும். கொரிந்தியர் சொல்லுறார், கிரயத்துக் கொள்ளப்பட்டவர்களே, உங்க ஆவி, ஆத்துமா, சரீரத்தினால தேவனை மகிமைப்படுத்துங்கள். இப்போ நான் சொல்லும் போது அல்லேலூயா சொல்றீங்க,
சில அலையிலே சொல்ல முடியாத கண்டிஷன்ல உட்கார்ந்துருக்கிய. சார் நான் அதை திரும்ப திரும்ப சொன்னா உங்க மனசுக்கு பாரமாயிரும், அதனால நான் அதை விட்டு விடுகிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆனா புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் சரீரத்தினாலும் கர்த்தரை மையப்படுத்தணும், ஆவினாலும் கர்த்தரை மையப்படுத்தணும், ஆத்துமாவினாலும் தேவனை மையப்படுத்த வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த யோவான் 4ஆம் அதிகாரம் சொல்லப்பட்டிருக்கிறது, பிதாவை எங்கும் தொழுது கொள்கிற காலம் வரும். எப்படி தொழுது கொள்ள வேண்டும்? ஆவியோடும் உண்மையோடும் அவர் என்ன செய்ய வேண்டும்? தொழுது கொள்ள வேண்டும். அப்ப தொழுது கொள்ளுதல ஆவிக்கு இடம் இருக்கிறது, உண்மைக்கும் இடம் இருக்கிறது. இந்த ரெண்டும் சேர்ந்து தேவனுக்கு முன்பாக செயல்படும் போதுதான் அவர் தன்னுடைய காரியத்தை வெளிப்படுத்துகிறார். சில நேரங்களில் பலர் கர்த்தரை ஆராதித்து போகும் பொழுது துக்கமுகமாய் போறார்கள், சந்தோஷம் இல்லாம போகிறார்கள். காரணம் என்னவென்றால் அவருடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டிய வேலை செய்யாதபடி அவர் போறதுனால நடக்கிறது. இங்க கவனித்துக் கொள்ளுங்கள், இங்கே கர்த்தர் அந்த சோதோம் குமாரா அவை ஜெயித்து வரும் பொழுது இங்க சொல்லப்பட்ட அந்த ராஜா ஆபிரகாம் எதிர்கொண்டு வருகிறார். கொண்டு வந்து 2 காரியம் கொடுத்தார். கவனிங்க, ஜெயிச்சு வருகிறவனுக்கு பரலோகம் எப்பொழுதும் 2 கொண்டு வந்து கொடுக்கும். அல்லேலூயா. நீங்க ஒரு காரியத்துல ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னு பரலோகம் பார்த்தா எதிர்கொண்டு வருவார், எதிர்கொண்டு வருவார். நீங்க பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் கவனிப்பீர்களா? தேவனாய கர்த்தர் சிலருக்கு எதிராக வரல, எதிர்கொண்டு வருகிறார், எதிர்கொண்டு வருகிறார். எதிராக அல்ல, எதிர்கொண்டு வருகிறார். மகதேனியா மரியாள் இருட்டுவரமாய் வந்ததை பரலோகம் பார்த்து செய். தேவதூதன் சொன்னா நீ போமா அப்படின்னு சொன்னா, போய்கிட்டு இருக்கும் போது கர்த்தர் எதிர்பட்டு வந்து மரியாளே வாழ்க என்று வாழ்த்தினார், வாழ்த்தினார். அந்த அதாவது கர்த்தர் ஸ்தோத்திரம், மார்க்கு 5ஆம் அதிகாரத்தில் சம்பவம் இருக்கு, வாசிக்காண்டா. கர்த்தர் ஸ்தோத்திரம் என்னன்னா, அங்க லேகியோன் பிசாசு பிடித்தவன் இருக்கிறான், அவனுக்கு சுகம் கொடுக்கும்படி ஆண்டவர் எதிர்கொண்டு போனார், எதிர்கொண்டு போனார். நாயினூர் விதவை மகன் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வருகிறார்கள். அப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எதிர்கொண்டு போனார். ஏனென்றால் அவர்களுடைய இக்கட்டுகள், அவருடைய பிரச்சனைகள், அவருடைய போராட்டங்களை அறிந்தவர் எதிர்கொண்டு போய் அவளுக்கு ஆசீர்வாதத்தை சொல்லி அவளை உயிர்ப்பித்து நடத்துவதற்கு ஏதுவா இருக்கிறார். இங்கே ஜெயிச்சவர்கள் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் எதிர்கொண்டு வந்தார். வந்து 2 காரியத்தை கொடுத்தார், அப்பமும் கொடுத்தார், திராட்சரசமும் கொடுத்தார். புதிய ஏற்பாட்டு காலத்துல அப்பவும் திராட்சரசம், அப்பம் இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம், திராட்சரசம் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம். அப்போ யார் எடுக்கணும்னா ஜெயிச்சவன் தான் எடுக்கணும். இப்ப கேட்கிறேன், உங்களுடைய சொந்தத்தை அடிமைப்படுத்துகிறவனை நீங்கள் ஜெயிக்க வேண்டும். உங்கள் சொந்தத்தை சத்தமா சொல்லுங்க, கொஞ்சம் திறந்து சொல்லுமா. உங்கள் சொந்தத்தை அப்படின்னா மாம்சமானதை அடிமைப்படுத்துறவனை நீங்க ஜெயிக்க வேண்டும். சொந்தம்னா என்ன? உங்க சரீரத்தில் இருக்கிற கண் உங்களுக்கு சொந்தம், கை சொந்தம், கால் சொந்தம், எல்லா அவயங்களும் சொந்தம். அதை மற்றவன் அடிமைப்படுத்துவான். எப்பொழுது? வசனம் வாசிக்கும் போது, ஜெபிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அடிமைப்படுத்துவான். அதை நீங்க என்ன செய்யணும்? ஜெயிக்கணும், ஜெயிக்கணும். ஜெயிக்க முடியுமுங்க, ஜெயிக்க முடியும். முடியாது என்பதை கர்த்தர் சொல்லி தரவே மாட்டார். கர்த்தர் ஸ்தோத்திரம், முடியும். எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் ஜெயிக்க முடியும். அதனால நீங்க ஜெயிச்சீங்கன்னா பரலோகம் உங்களை எதிர்கொண்டு வந்து உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏற்கனவே ஆபிரகாம் ஐஸ்வர்யவான் தான், பெரிய பணக்காரன் தான். ஆனா கவனிங்க, எல்லாவற்றிலும் அல்ல. நீ ஆதியாகமம் 20 வாசிக்காண்டா, ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்தை படிச்சீங்கன்னா, ஆபிரகாம் முதிர் வயதான போது கர்த்தர் சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்தார். எங்க பார்த்தாலும் ஆசீர்வாதமே பார்க்க முடியும் தவிர ஒரு சின்ன பொட்டெடு கூட குறைவு காண முடியாது. இப்ப நீங்க வந்திருக்கிற நம்மிலே அந்த ஆசீர்வாதம் இல்லை. நான் என்ன சொல்றேன் உங்களை எப்படி தெரியாது. சகலத்தில் எனக்கு ஆசீர்வாதம் இல்ல, சிலதுல குறைவு இருக்கு, சிலது இன்னும் வரல.
சில காரியம் என்ன செய்யல, சம்பவிக்கல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்க அல்லேலூயா. ஆமா, நடக்கல. நான் யோசிக்கிறேன், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, வானத்தின் பூமியும் உடையவராகிய கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதிப்பாராக. இந்த கவனிங்க, இந்த ஆசீர்வாதத்துக்கு பிற்பாடுதான் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய செல்ல செழிப்புக்குள்ளே கர்த்தர் அவனை நடத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப நான் சொல்ல விரும்புகிறது, வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் ஸ்தோத்திரம். நான் சொல்றேன், 3 விதமான ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. ஒன்று, எழுத்தின்படியான பொருளாதார ஆசீர்வாதம். 2, இடம். நீங்கள் 1,00,000 ஸ்கொயர் ஃபீட் சொல்றீங்களே அந்த இடம். 3வது, சந்தானத்துக்குரிய ஆசீர்வாதம். இது 3ஐயும் வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தர் ஆபிரகாமுக்கு பிந்தின காலத்திலே கொடுத்தார். இந்த நாளிலே இந்த உபாசனத்துக்கு வந்திருக்க உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், வானத்தையும் பூமி உடையவராகிய கர்த்தர் அந்த ஆபிரகாமை எப்படி ஆசீர்வதித்தாரோ அதே ஆசீர்வாதம் உங்களுக்கு தேவன் கொடுப்பார் என்று நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் நம்முடைய தேவனாய கர்த்தர் அதை கொடுக்கிறார். அடுத்தது, இந்த வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிப்போம். 115 சங்கீதம் 15 வசனம். கொஞ்சம் வேகமா வாசிங்கள், சீக்கிரம். கர்த்தர் ஸ்தோத்திரம். கவனிங்க, வானத்தையும் பூமியும் படைத்தவராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கவனிங்கள், கவனிங்க, கவனிங்க. ஆசீர்வாதம் அதுக்கப்புறம் வரல, ஏற்கனவே ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டார். கவனிங்கள், அதை கர்த்தர் பாதுகாக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்ல கவனிங்க. உங்களுக்கு ஒரு வீட்டையோ ஒரு வாகனத்தையோ அல்லது ஒரு பொருளையோ ஆண்டவர் கொடுத்துட்டார். ஆனா அந்த ஆசீர்வாதம் கர்த்தரால் தொடர்ந்து என்ன செய்யணும்? பாதுகாக்கப்படணும். இப்ப கவனிங்க, இதுக்கு மேல நீங்க பாத்தீங்கன்னா ஆரோனின் குடும்பத்தார், கவனிங்கள், லேவியின் குடும்பத்தார், அந்த வசனத்தை நான் லேசாக சுட்டி காட்ட விரும்புகிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். அதே 115 சங்கீதத்துல மேல இருக்கு பாருங்க. வாசிங்க, வாசிங்க, வாசிங்க. அடுத்து வாசிங்க. கர்த்தருக்கு பயப்படுறவர்களே. அடுத்தது போதும். இங்க மூணு காரியம் சொல்ற. 3 பேர் இருக்காங்க. ஒன்னு கர்த்தருக்கு பயப்படுறவர்கள், இன்னொன்னு ஆரோனின் குடும்பத்தார், இன்னொன்னு கவனிங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லப்பட்டிருக்க கர்த்தருடைய பிள்ளைகள். இந்த 3 பேருக்கும் கவனிங்க, கர்த்தர் அந்த நாட்களில் ஆசீர்வதித்தார். ஆசீர்வாதம் வந்துட்டு, அந்த ஆசீர்வாதம் நம்ம விட்டு போக கூடாது. நல்ல கவனிங்கள், ஆசீர்வதித்த ஆசீர்வாதம் நம்ம விட்டு கூடாது. சத்தமா சொல்லுங்கள், போகக்கூடாது, போகக்கூடாது. மேல ஏறியாச்சு, கீழே இறங்கக்கூடாது. அதை தொடர்ந்து நம்மோடு இருக்கத்தக்கதாக ஆசீர்வதித்து பாதுகாக்கிறது கர்த்தர் தான். நீங்க பாஸ்டர் ஜெபம் நடத்த சொன்னாங்க, வாராங்க 4 வருஷம் நிற்காங்க, 3 வருஷம் நிற்காங்க, 5வது வருஷத்துல போயிடுறாங்க. எல்லா சபையும் நடக்கும். உங்க சபை மட்டும் இல்ல, எல்லா சபையும் நடக்கும். நான் ஏன்டியும் வாராங்க, நிற்காங்க, வைக்காங்க, லூயா அனுப்பிடுறாங்க, போட்டோம் அப்படின்னா விட்டுருதோ. ஆனா விடக்கூடாது, விடக்கூடாது. இதுக்கு உத்தரவாதம் பண்ணி ஜெபிக்கணும். என்ன செய்யணும்? உத்தரவாதம் பண்ணி ஜெபிக்கணும். ஆண்டவரை நிலைநிறுத்தும், இங்கே தங்கியிருந்து கடைசி வரையிலும் ஆண்டவரை சேவிக்க கிருபை செய்யும் அப்படின்னு ஜெபிக்கணும். நீங்க பாருங்க, ரூத்து மோவாவை போட்டு வந்தா, தெரியுமாவா போனாலா? போல. சரி, நம்ம ஐயா ஆபிரகாம் கானானுக்கு வந்தார், பஞ்சம் வந்துச்சு, எங்க போனார்? எகிப்து போனார்.
போன உடனே அவனை சேர்த்துட்டு வந்துட்டார். போகத்தக்காத இடத்துக்கு போனா சேராத ஒண்ணு செஞ்சிடும், சேர்ந்துடும். அப்ப ஈசாக்கு அதே அப்பா புத்தி இருக்கு, திரும்ப எழுத்து போறதா ஸ்டாப் பண்ணிட்டார். நெல்லு போகாத, இங்கே குடியிரு. சரி, அங்க அவன் குடியிருந்தான், கிரெடிட் ஆயிட்டான். வயசாயிட்டு 145 வயசாயிட்டு. யாரு? பழைய யாக்கோபுக்கு, இஸ்ரவேலுக்கு. அவன் எகிப்து போகணும். அவன் எல்லாத்தையும் தூக்கி கொண்டு போய் ஒரு இடத்துல போய் உட்காந்துட்டு ஜோம் பண்றான். எங்க தாத்தா போனாரு, போயிட்டாரு. எங்க அப்பாவை தடுத்து நிறுத்தினீர். இப்ப நான் போக வேண்டிய சந்தர்ப்பம் இருக்கு. யோசேப்பு உயிரோடு இருக்கான், எல்லாம் வந்தாச்சு, போகணுமா வேண்டாமா? கேட்டான், தெளிவு. கேட்டவனே கத்த சொன்னாரு, போ, உன் கூட வருவேன். உங்க தாத்தா நான் இல்லாம போயிட்டான், உங்க அப்பா நான் சொன்ன இடத்துல இருந்தான், நீ என்கிட்ட கேட்க, உன் கூட வருவேன், உன் சந்தையை பெருக பண்ணுவேன், திரும்ப கொண்டு சேர்த்துருவேன், நீ சேரும் போது இங்க கொண்டு வந்துருவேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தான். அல்லேலூயா. அப்ப தேவன் சமூகத்துல ஒரு கர்த்தருடைய பிள்ளை ஒரு காரியத்தை தெளிவோடு காரியத்தை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அப்படியானால் கொடுத்த ஆசீர்வாதத்தை நாம் இழக்கவே கூடாது. வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தர், திரும்ப சொல்றேன், கவனிச்சு கொள்ளுங்கள். வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தர் ஆசீர்வதித்த ஆசீர்வாதத்தை ஒரு நாள் இழக்கக்கூடாது. நீங்க ஒரு மாதிரி நினைப்பீங்க, நான் கொஞ்சம் சுட்டி காட்டுதான் புரிஞ்சுக்காங்க. புதிய ஏற்பாட்டுல 5 அப்பம் 2 மீன் வந்துச்சு, ஜெபம் பண்ணார். எல்லாரும் 5000 புருஷர்கள் சாப்பிட்டாங்க, சிறுகள் சாப்பிட்டு பிள்ளை சாப்பிடுச்சு. மீதி எத்தனை கூட எடுத்தாங்க? கவனி, 12 கூட எடுத்தாங்க. எடுத்து சொன்னது யாரு? கர்த்தர் தான் சொன்னார். மீதிய தூரப்படாத, எடு அப்படின்னார். எனக்கு தெரிஞ்ச, கவனிங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா ஒரு 100 கோடியா இருக்கும். அவங்க வள்ளியூர்ல இருந்தாங்க, காலஞ்சுன்னு போயிட்டாங்க. அந்த வீட்டில் அந்த அம்மா பழைய சோத்தை தூரே போடாது. அப்போ நான் வேலை செஞ்சுட்டு அந்த வீட்டில் நைட்டு படுத்துட்டு திரும்ப காலைக்கு வேலைக்கு போவேன். நானும் அவங்க சபை விசுவாசி தான், அந்த அம்மாவும் அந்த சபை விசுவாசி தான். அதனால எனக்கு மேல் ரூம்ல தங்க இடம் கொடுத்துருந்தாங்க, தங்குவேன். ஆனா அந்த அம்மா காலையிலே அந்த பழசை எடுத்து ஏழைகள் கொடுக்காது, கொடுத்தா புதுசை மட்டும் கொடுக்கும். அது என்ன செய்வாங்க, ஆட்டு உரல போட்டு ஆட்டுவாங்க. நான் சொல்லுவது இந்த என்ன சொல்லுவது, இந்த கிரைண்டர் வராத காலம். ஒருவேளை கிரைண்டர் இருக்கலாம், அந்த அம்மா வாங்காம இருக்கலாம் தெரியாது. அந்த பழைய ஆட்டு உரல போட்டு ஆட்டி அதை மஞ்சளும் என்னமோ சேர்த்து, எள்ளு அதெல்லாம் சேர்த்து வடகம் போட்டுருவாங்க. அவங்க டீச்சர், ஹெட் மாஸ்டர் டீச்சர், ஒரு மாதிரி இல்லையா அப்படின்னு கேட்டேன். அப்பதான் சொன்னாங்க, தேவனுடைய ஆசீர்வாதத்தை அற்பமா எண்ணினவன் வாழ்க்கையில கெட்டு போயிட்டான். கத்த தந்தது இதை நான் அற்பமா எண்ண மாட்டேன். இது கடைசி வரையிலும் தேவன் என்னை ஆசீர்வதிக்கணும், பாதுகாக்கணும் அப்படி என்பதற்காக நான் இதை செய்கிறேன், பயபக்தியோடு செய்கிறேன் என்று சொன்னார்கள். அப்பதான் எனக்கு புரிந்தது. இப்ப நான் கேட்கிறேன், எவ்வளவு வேஸ்ட் பண்றீங்க? யோசித்தீர்களா? எவ்வளவு வேஸ்ட் பண்றீங்க? அதுலயும் ஜெயலலிதா அம்மா இருந்த காலத்துல சென்னையில் ஒரு ஊழியக்கூட்டம் நடந்துச்சு. தயானந்தன் அந்த ஐயா நடத்துனாங்க. அப்போ அந்த அம்மா வெளிநாட்டுல இருந்து வரும். அந்த அம்மா பேர் எனக்கு மறந்து போச்சு, இருக்கட்டும், கவனிங்கள். அந்த அம்மா கவனிங்க வரும். அந்த அம்மா கோடி கணக்கில் ரூபா கொடுச்சு. எத்தனை கோடினே அளவே கிடையாது. அப்பா ஒரு லாரி இருக்குமா பிரியாணி, அதுவும் ஆட்டுக்கறி, மாட்டுக்கறி இல்ல, கோழிக்கறி இல்ல, அப்படியே கொண்டு ஒரு இடத்துல தட்டினாங்களாம். அதை ஒருத்தன் வீடியோ எடுத்து அந்த ஜெயலலிதா அம்மாவுக்கு போட்டு விட்டாங்க. அப்ப இவ்வளவு பணம் இருந்தா, எவ்வளவு கொழுப்பு இருந்தா இவங்க இந்த வேலை செய்வாங்கன்னு சொல்லிதான் அந்த அம்மா ஒரு வேலை செஞ்சு. இப்ப நான் கேட்கிறேன், நமக்கு தேவன் என்ன தந்திருக்கிறாரோ அதை கடைசி வரையும் பாதுகாக்க வேண்டியது என் மேலும் உங்கள் மேலும் ஒரு கடமை. அதனால கர்த்தர் நமக்கு தந்த ஆசீர்வாதம் கடைசி வரையிலும் நம்மோடு இருக்கணும், நம்மோடு இருக்கும். இப்ப நீங்க இந்த வாலிய பிள்ளைகள் இருக்கு சொல்ல விரும்புறேன். வாலிய பையமா இருக்கும், 2 பேர் தான் இருக்கான் சொல்லி கவனிங்கள். வயசான கிழவி வீட்டில் இருப்பாங்க. சீக்கிரம் போய் சேர்க்கண்டா அப்படின்னு பழைய கஞ்சியோ அதையும் கொடுத்துறாங்க.
அவங்க இருப்பது உங்களுக்கு ஆசீர்வாதம். உங்களுக்கு இடைஞ்சல் தான், கஷ்டம்தான், பராமரிக்க கஷ்டமா தான் இருக்கும். ஆனா அவங்க அதாவது 40 வயசுக்கு மேல, அதை எப்படி சொல்வது, 1 to 10 வயசு வரலையும் ஸ்பைடர்மேன், கதை சோதரம். அதுக்கப்புறமா அதை என்ன சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் ஒரு வயசு வரும், அதுக்கப்புறம் ஒரு வயசு வரும். நான் கடைசி வயசு மட்டும் சொல்றேன், சொன்னா அதே ஒரு பிரசங்கம் ஆயிரும். கடைசியில் 40 to 80 வரையிலும் வாட்ச்மேன். என்ன மேன்? வாட்ச்மேன். தூக்கம் வராது. அப்ப என்ன செய்வாங்க? பேர பிள்ளைகளுக்கு, பேத்திக்கு, செய்யற தொழிலுக்கு எல்லாத்தையும் என்ன செய்வாங்க? சும்மிட்டே இருப்பாங்க. ஆனா உங்களுக்கு இடைஞ்சலா தெரியும். ஆனா அவங்க இருப்பது ஆசீர்வாதம். பழசாயிட்டே அப்படின்னு பழைய கஞ்சி போல் தள்ளிடுறாங்க. ஆனா அது ஆசீர்வாதத்துக்கு உரியதா இருக்கிறது. நீ புரிந்து கொள்ளுங்கள், அதை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படியானால் தேவன் ஆசீர்வதித்ததை ஒரு நாளும் நம்ம விட்டு இழக்கவே கூடாது. அல்லேலூயா. நான் நம்மளை பொறுத்தல அப்படி இருக்க முடியாது. நான் சொல்ல விரும்புறேன், சில பெரிய பெரிய பணக்காரர்கள் முதல் கார் வாங்கியிருப்பாங்க, அது பழசாயிரும். இல்லைங்களா? பழசாயிரும். நம்ம என்ன செய்வோம்? பழசை வித்துருவோம். வித்து அந்த பைசா எடுத்து இன்னொரு புது வண்டிக்கு செஞ்சிருவோம், போட்டு விட்டுருவோம். தப்பு இல்லை, கரெக்டா, அது பணம் வேஸ்டாம செயல்தோம். ஆனா அவங்க என்ன செய்றாங்கன்னா, முதல் கார் வாங்கினது அது வீட்டிலேயே இருக்கட்டும் அப்படின்னு ஓரமா வச்சு அதை அழகா பத்திரப்படுத்தி அதை சுத்தப்படுத்தி. நான் ஒரு வீட்டுக்கு பிறந்தேன், ஒரு டாக்டர் வீடு, வயசானவர், அவரை பார்த்து வச்சு, அவருக்கு பழைய பிளைமத்து காரு, இல்லைங்களா, கண்டசாரான்னு சொல்லுவாங்க, இல்லைங்களா, அந்த காரை தொடச்சி அழகா வச்சிருக்கிறார். ஆனா வண்டி ஓட முடியாது, ரோட்ல ஓட்ட முடியாது, ஆனா வச்சிருக்கிறாங்க. இப்ப நான் கேட்கிறேன், தேவன் தந்த ஆசீர்வாதம் கடைசி வரையிலும் நம்மோடு கூட இருக்கணும். சொல்லலேலூயா. நம்ம இந்த உலக யாத்திரை முடிக்க நிமிஷம் வரையிலும் அது நம்மோட கூட தான் இருக்கும். நீங்க படிச்சீங்கன்னா கவனிங்க, யாக்கோபு வயதான காலத்திலே கோலின் முனையில் சாய்ந்து தன் ஜீவனை விட்டான் இருக்கும். அவன் சின்ன வயசுல எடுத்த கோலை கடைசி வரையிலும் தூரப்படல, அந்த கோலை கடைசி வரை வச்சிருந்தான். நான் கேட்கிறேன், தேவனாய் கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிற அத்தனையும் கடைசி வரை உங்களோடு கூட இருப்பதற்கு நீங்கள் பிரயாசப்படுங்கள். கர்த்தருடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் சோதரம். நான் அடுத்த பதிக்கிறாராய் சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் சோதரம் வாசிப்போம். 121 சங்கீதம் 2 வசனம். 121 சங்கீதம் 2 வசனம். கவனிங்கள் போதும். இங்க என்னன்னா ஒத்தாசை வரும். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும். ஏன் கவனிங்க, இப்ப நான் வச்சிருக்கிற கவனிங்கள், நம்ம வச்சிருக்கிற ஆசீர்வாதங்கள் குறையும் போது தேவன் நம்மை பார்க்கிறார். அவர் நம்ம தரணுமானா நாம் அவரை நோக்கி ஜெபிக்க வேண்டியது நம்மேல் உள்ள கடமை. அப்பொழுது கர்த்தர் ஒத்தாசை அனுப்புகிறார். அல்லேலூயா. ஒத்தாசை என்பது உதவி செய்யும் கர்த்தராய் வருகிறார், உறவை புதுப்பிக்கும் கர்த்தராய் வருகிறார். அடுத்தது கவனிங்கள், நம்முடைய வாழ்க்கையில் நம்மை காக்கும் கர்த்தராக ஆண்டவர் வருகிறார், நமக்கு உதவி செய்கிறார். இப்ப கவனிங்கள், இயற்கைக்கு அப்பாற்பட்ட உதவியை கர்த்தர் செய்திருக்கிறார். அதை நான் சொல்லுகிறேனே, எலியா காலத்துல எலியாவுக்கு இந்த உலகத்தினுடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை ஆண்டவர் செய்தார். ஒரு உதவி, என்ன உதவின்னா, அந்த மனுஷன் சொல்றான், நான் வந்திருக்கிறேன் என்பதை உங்க ராஜாவுக்கு போய் சொல்லு அப்படிங்கிறான். அப்ப அந்த ஊழியக்காரன் சொல்லுகிறான், என் ஆண்டவரே, அபத்தமான காரியம் சொல்லாதையும், நான் உம்மை பார்த்துட்டு நான் போய் சொல்லுவேன். ஆனா கர்த்தருடைய ஆவியானவர் இப்படி உம்மை தூக்கி கொண்டு வேறொரு பக்கம் போயிருவார். அப்போ உம்மை காண முடியாது. இந்த 3 வருஷமும் 6 மாசமும் உம்மை தேடாத இடமே இல்லை. ஆனா இந்த இஸ்ரவேலுக்கு இருக்கிறீர்,
ஆனா கர்த்தர் மறைச்சு வச்சிருக்கிறார். ஆனால தூக்கி கொண்டு போகிற ஒத்தாசையை கர்த்தர் ஏக்கருக்கு அப்பாற்பட்ட செயலை எலியாவுக்கு கர்த்தர் செய்தார். உதவியாக வானத்தையும் பூமியும் உடையவராகிய கர்த்தர் இடத்திலிருந்து ஒத்தாசை வரும். என்ன ஒத்தாசை? எழுத்தின்படியாக தூக்கி கொண்டு போகிற ஒத்தாசையை கர்த்தர் அங்கே செய்தார். இது நடைபெற காணுமா? நடக்காது என்று நாம சொல்லிவிடுவோம். ஆனா கர்த்தர் நடத்துகிறார். புதிய ஏற்பாட்டு காலத்திலையும் கந்தையா மந்திரிக்கு அவன் ஞானஸ்நானம் கொடுத்துட்டு வெளியே வரும்போது பிலிப்பை கர்த்தர் அந்த வனாந்தரத்திலிருந்து தூக்கி கொண்டு போய் செசரியா பட்டணத்து வரலையும் ஆண்டவர் கொண்டு விட்டார் என்று அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்கிறோம். அப்போ பழைய ஏற்பாட்டிலே ஒத்தாசை அனுப்பின ஆண்டவர் புதிய ஏற்பாட்டிலே செய்கிறார். அதோடு கூட மாத்திரமல்ல, ஜெபித்த, சபையை ஸ்தாபித்த, ஆத்துமாக்களுக்கு தகப்பனாய் காணப்பட்ட, தேவனுக்கு முன்பாக நின்று கொண்டிருந்த அப்போஸ்தலனாகிய பவுலை தேவன் 3ஆம் வானம் வரைக்கும் தேவனாகிய கர்த்தர் தூக்கி கொண்டு போய் அங்கே மனுஷ பேசாத பேச்சுகளை கேட்கும்படி கர்த்தர் செய்தார்னு சொல்லி பார்க்கிறோம். இங்க மட்டுமல்ல, மேலே தூக்கி கொண்டு போகிறதாக அந்த ஒத்தாசை அனுப்புறாங்க. அல்லேலூயா. எசேக்கியேல் தீர்க்கதரிசி கவனிங்கள், பாபிலோன் தேசத்தில் இருந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் அவனை ஆவில எழுப்பி எருசலேமுக்கு 29 தடவை தூக்கி கொண்டு வந்திருக்கிறார். நீங்கள் சரித்திரம் படித்தால் உங்களுக்கு தெரியும். பாபிலோன் டு எருசலேமுக்கு 29 முறை ஆவியிலே, சரீரம் அங்க இருந்துச்சு, ஆவியிலே எசேக்கியேலை தூக்கி கொண்டு எருசலேமுக்கு கொண்டு எல்லாத்தையும் சுற்றி பார்க்க கர்த்தர் செய்தார். அப்படியானால் தேவன் இயற்கைக்கு மாறாக ஒரு வேலையை செய்கிறவர், வானத்தையும் பூமியும் உடையவராகிய கர்த்தர் அதை ஒத்தாசை அனுப்புறது. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இதெல்லாம் செய்யற கர்த்தர் உங்களை உயர்த்த மாட்டாரா? நீங்க எதிர்பார்க்கிற, நீங்க சத்தமா சொல்லுங்க, எதிர்பார்க்கிற ஒத்தாசை செய்ய மாட்டாரா? நான் போன ஆண்டு இங்க சொல்லிட்டு போனேன், சொல்லிடுறேன். சொன்னாதான் எனக்கும் விடுதலை உண்டாகும், இல்லைன்னா கஷ்டம். எனக்கு போன ஆண்டு 15 லட்சம் ரூபா தரணும் ஆண்டவர், ஆனா தரல. 6 லட்சம் 7 லட்சம் தந்திருக்கிறார். மீதி உள்ள பேலன்ஸை இந்த ஆண்டு தரணும். புரியுதா? புரியலையா? யாராட்டும் சொல்ல முடியாது, யாராட்டும் கேட்க முடியாது. அதாவது மெசேஜ் மூலமாகவோ வாட்ஸ்அப்லயோ இன்ஸ்டாகிராம்லயோ எங்கேயுமே பண்ண முடியாது. ஒரே வழி, எங்க ஜோசுவா சொல்லுவான், இடே ஒரு நெருக்கடி இருக்குடே, தயவுசெய்து நீங்க 2 பேரும் வேலைக்கு போங்கடே அப்படின்னு சொல்லுவான். அவன் சொல்லுவான், நெருக்கடி வந்தா ஜோம் பண்ணுங்க. சூப்பர்ல, சூப்பர் செய்தி. யாரோ இல்லையா, என்கிட்ட செய்தி கேட்டு என்கிட்ட சொல்லிட்டான். அதுதா அவங்க ஜோம் பண்ணுங்க, கர்த்தர் தருவார், உங்களுக்கு தருவாரா. நீ சோம்பேறி இருக்கக்கூடாதா, நீ வேலைக்கு போகணும் என்பதை பரலோகம் எதிர்பார்க்கு அப்படின்னு சொல்லுற. இவங்க முயற்சி எடுக்கிறான், அது வேற விஷயம். ஆனா அவன் சொல்லு வார்த்தை என்னன்னா, எப்பேற்பட்ட காரியம் வந்தாலும் அவற்றை கேட்டா ஒத்தாசை அனுப்ப அவர் வல்லவர். அல்லேலூயா. போன ஆண்டு கர்த்தர் தராததையும் இந்த ஆண்டு தர வேண்டியதையும் சேர்த்து இந்த ஆண்டை கர்த்தர் முடிப்பதற்குள்ளாக அவர் தருவார் என்று வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலே நான் ஒத்தாசைக்கு எதிர்பார்க்கிறேன். நிச்சயமாய் கர்த்தர் தந்து என்னுடைய விசுவாசத்தை வலுப்படுத்துவதற்கு அவர் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பார் என்று நான் எதிர்பார்க்கிறேன். அதே ஆசீர்வாதம் உங்களுக்கும், உங்கள் நெருக்கடிக்கும், உங்கள் தேவைக்கும், உங்களுடைய தொழிலுக்கும், உங்கள் பற்றாக்குறைக்கும் பரலோகத்தின் தேவன் ஒத்தாசை தருவதற்கு அவர் உண்மையுள்ள கர்த்தரா இருக்கிறார். ஆனால் அந்த தேவனுடைய ஒத்தாசையை நீங்கள் எதிர்பார்க்கும் பொழுது அவர் தர வல்லமை. அல்லேலூயா. சரி, கர்த்தர் சோதரம். சமயம் போய் கொண்டிருக்கிறாள், நான் வேகமாக அடுத்த பக்கம் போக விரும்புகிறேன். கர்த்தர் சோதரம். பல நிலையில ஒத்தாசை வரும். அடுத்த ஒன்று வாசிப்போம். 124 சங்கீதம் 8ஆம் வசனம். 124 சங்கீதம் 8ஆம் வசனம். திருமாசங்க வச்சுட்டேன். நம்முடைய சகாயம். போது கவனிங்கள். வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவனுடைய சகாயம். சகாயம் சகாயம். அப்போ வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவனுடைய அந்த நாமத்துல ஆண்டவர் சகாயம் பண்ணுகிறார். கவனிங்க,
ஓசியா தீர்க்கதரிசி புத்தகத்தை நீ வாசித்தீங்கன்னா தெரியும். இஸ்ரவேலே, நீ உன்னை கெடுத்து கொண்டாய், ஆனாலும் என்னிடத்தில் திரும்பு, உனக்கு சகாயம் உண்டு. கவனிங்கள், அறியாம புரியாம தெரியாம நாம நம்மை கெடுத்துக் கொள்வோம். ஆனா ஆண்டவர் சொல்றார், நீ உன்னை கெடுத்துட்ட, ஆனாலும் என்னிடத்தில் திரும்பு, உனக்கு சகாயம் உண்டு. நான் கேட்கிறேன், உங்களுக்கு தேவனாய கர்த்தர் சகாயம் பண்ண வல்லவர். அல்லேலூயா. எப்படி பண்ணுகிறார்? ஏசாயா 41 அதிகாரம் 10 சொல்லப்பட்டிருக்கிறது, என் நீதியின் வலது கரத்தினாலே உனக்கு சகாயம் பண்ணுவேன், சகாயம் பண்ணுவேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். எப்படி சகாயம்? உனக்கு எதிரடையா இருக்கிற கண்களுக்கு முன்பாக, உனக்கு எதிர்த்து வருகிற ஜனங்களுக்கு முன்பாக அவர் கரம் வெளிப்பட்டு உனக்கு சகாயம் செய்வதை ஆண்டவர் நாமத்தினாலே அவன் பார்ப்பான். அல்லேலூயா. புரியும்படி சொல்ல விரும்புகிறேன். கவனிங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து விட்டு தாண்டி செங்கடலை வந்தபோது வழி மறித்து விட்டது என்று பார்வோன் கேள்விப்பட்டு பணங்களோடு குதிரைகளோடு வீரர்களோடு திரும்ப வருகிறான். பிடிப்பேன், அழிப்பேன், திரும்ப கொண்டு போய் வருகிறான். ஆனால் அவன் வருவதற்கு உள்ளாக கர்த்தர் ஒரு வேலை வச்சிருந்தார். கவனிங்கள், மோசே சொன்னார், எகிப்தில பயன்படுத்தப்பட்ட அதே செங்கோலை இங்கேயும் பயன்படுத்து. கவனிங்கள், அந்த கோலை ஆண்டு வார்த்தையின்படி அந்த செங்கலுக்கு நீட்டினார். தேவன் கீழ்காட்டை வர பண்ணினார். நீட்ட வேண்டியது கோல் வைத்திருக்கிற மோசே அல்ல. கவனிங்கள், இந்த கோல் என்பது என்ன? உம்முடைய வசனமும் உம்முடைய கோலும் தடி என்னை தேற்றும். அப்போ கோலும் தடியும் வசனம் உபதேசம் நீங்க வச்சிருக்கிற உங்க வாழ்க்கையில அதை செயல்படக்கூடிய அளவுக்கு நீங்கள் நீட்ட வேணும். ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம், ஒரு நெருக்கடி, அது நடுவில் அந்த வார்த்தையை சொல்லணும். இப்ப நான் சொல்றேனே, என்னை ஊழியத்துக்கு அழைக்கும் போது சொன்னார், என் பொறுமையை குறித்த வசனத்தை நீ காத்து கொண்டபடினாலே பூச்சக்கத்தின் மேல் வரப்போகிற சோதனைக்கு நான் உன்னை விலைக்கு காப்பேன். அதான் ஊழியத்தை அழைப்பு. எனக்கு நெருக்கடி பிரச்சனை வரும் பொழுது நான் தேவனுக்கு முன்பாக வசனத்தை சொல்லி, ஆண்டவரே என்னை நீட்டும் பொழுது கர்த்தர் இறங்கி செயல்படுவதை நான் பார்க்கிறேன். நான் கேட்கிறேன், அதே கர்த்தர் உங்க கையில கொடுத்த வாக்குத்தத்த வசனம் வார்த்தை, அவைகளை நீங்கள் இக்கட்டு நேரங்களிலே செயல்படுவதற்கு, ஆண்டவர் இறங்கி வருவதற்கு, ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வதற்கு நீங்கள் அது நீட்டும் பொழுது கர்த்தர் அந்த காரியத்தை செய்ய வல்லமல்லவர். அல்லேலூயா. இதே போல ரவி தீமிலே இஸ்ரவேலை வழிமறித்த அந்த அமலேக்கியனுக்கு முன்பாக இந்த மோசே மலைக்கு மேலே ஏறி தன் கையில் வச்சிருக்கிற கோலை கவனிங்கள், இதுவரையிலும் இப்படி நீட்டினா, இங்க நீட்டினா, அடிச்சான். ஆனா அதே நேரத்தில் இதுவரை மேல் நீட்டல, இப்பொழுது மேல நீட்டுகிறான். நல்ல கவனிங்கள், மாம்சத்தை ஒருவன் ஜெயிக்கணுமானா கை மேலே உயராமல் ஜெயமே இல்லை. இந்த சரீரத்தினுடைய ஆவியத்தினுடைய போராட்டங்கள், இச்சைகள், பலவிதமான பெருமைக்குரிய காரியங்கள் அத்தனையும் கீழ்பட்டு அழிய வேண்டுமானால் உன் கையை வானத்தையும் பூமி உண்டாக்கிற கர்த்தருக்கு உயர்த்தி, என்னால் முடியாது ஐயா, எனக்கு உதவி செய்யும், என்னை நடத்தும், என்னை காத்துக்கொள்ளும், உங்களுக்குள்ளாக என்னை நிலைநிறுத்தும் என்று சொல்லுகிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தேவனாய் கர்த்தர் மாம்சத்திலே ஜெயத்தை தருவதற்கு அவர் உண்மையுள்ள தேவனார்கள். அல்லேலூயா. அப்படியானால் ஆண்டவராய் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த பகுதியை நாம் கவனமாய் கையாட வேண்டும் என்று கர்த்தர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிற கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்படியானால் நம்முடைய தேவனாய கர்த்தர் மெய்யாகவே நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நமக்கு சகாயத்தை ஆண்டவர் செய்கிறார் கர்த்தர் ஸ்தோத்திரம். அதனாலே வானத்தின் பூமி உண்டாக்கின கர்த்தர் உங்களுக்கு சகாயம் பண்ணுவாராக. நான் அடுத்த பகுதிக்கு நேராய் சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் ஸ்தோத்திரம். கவனிங்கள், நான் ஒரு 10 நிமிஷத்துல இந்த இன்னொரு பகுதியை சொல்லி விடுகிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். சொல்லப்பட்டிருக்கிறது, வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தர் சீயோனிலிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த 2வது பகுதி சொல்ல விரும்புகிறேன். சீயோனிலிருந்து கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இதுக்கு நான் ஒரு
7 வார்த்தையை வைத்திருக்கிறேன். அந்த 7 சொல்லுவதற்கு சமயம் இருக்குமான்னு தெரியல, ஆனா எழுத்தின் மூலமா சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். 128 சங்கீதம் 5 வசனத்தை வாசிங்கள். 128 சங்கீதம் 5 வசனம். கவனிங்க. குடும்பமா இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். கணவன், மனைவி, பிள்ளைகள் இருக்கிற சொல்ல விரும்புகிறேன். கர்த்தருக்கு முன்பாக குடும்ப தலைவியும் தலைவனும் பயந்தார் சீயோனிலிருந்து உங்கள் குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் வரும். இதை தடுக்க யாராலும் முடியாது. இந்த ஆண்டு தேவன் நீங்கள் தேவனுக்கு முன்பாக பயப்படுவதை அவர் பார்ப்பார். ஆனால் கவனிங்கள், பார்ப்பார். ஆனால் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். கவனிங்கள். ஒரு மனுஷனை குறித்து கர்த்தர் சாட்சி சொன்னார். சாட்சிக்கு முன்னால யோபை குறித்து அவன் சன்மார்க்கன், தேவனுக்கு பயப்படுகிறவன், பொல்லாப்புக்கு தன்னை விளக்கிறவன் சாட்சி கொடுத்தார். இந்த மனுஷனுடைய பயம் தேவனுக்கு முன்பாக இருந்துச்சு. முடிவை பாருங்க. இடையில கஷ்டம், சில பாடுகள், எல்லாருமே அவரை கைவிட்டு போயிட்டாங்க. ஆனா கர்த்தர் கைவிடலை. ஏன்னா தேவனுக்கு பயப்படுற மனுஷனை கர்த்தர் ஒரு நாள் ஒரு பொழுதும் கைவிடவே மாட்டார். முடிய பாருங்க. முன்னிலைமை பார்க்கலும் பின்னிலைமை ஆசீர்வாதமா இருந்துச்சு. இதுவரை கண்டிருக்கிற ஆசீர்வாதத்தை காட்டிலும் நீங்கள் தேவனுக்கு பயப்படுவதை அவர் பார்ப்பாரால் உங்கள் முன்னிலைமையுடைய குடும்பத்தை காட்டிலும் பின்னிலைமையுடைய குடும்பத்தின் ஆசீர்வாதம், பிள்ளைகள் ஆசீர்வாதம், சபையின் ஆசீர்வாதம், எஸ்ரேமின் ஆசீர்வாதம் பல மடங்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பதை நீங்கள் பார்த்து கர்த்தர் துதிப்பதற்கு அது பாக்கியமாய் மாறும். கர்த்தர் ஸ்தோத்திரம். உங்களுக்கு எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் என்னன்னா, தேவனுக்கு பயப்படுகிறவர் என்பதை அவர் பார்க்கணும். கர்த்தர் ஸ்தோத்திரம். அவர் பார்க்கும்போது தான் அந்த ஆசீர்வாதம். அடுத்த கர்த்தர் சீயோனில் இருந்து வருகிற முதல் ஆசீர்வாதம் என்னன்னா, தேவனுக்கு பயப்படுறவனை குடும்ப ஆசீர்வாதத்தை ஆசீர்வதிக்கிறார். அதுக்கப்புறமாக சங்கீதம் 20:2 சீயோனிலிருந்து உம்மை ஆதரிப்பாராக. ஆதரிப்பார் என்றால் என்ன? கவனிங்க. யாருடைய ஆதரவும் கடைசியோட இருக்காது. நான் துணை இருப்பேன், கூட இருப்பேன், அப்படி செய்வேன், இப்படி செய்வேன் சொல்லுதெல்லாம் பொய்யிலும் கடுமையான புழுகள், ஒண்ணு நிற்காது. ஆனா ஆண்டவர் ஒருவர் தான் நம்மோடு கூட ஆதரித்து நடத்துவார். நீங்க புதிய ஏற்பாட்டில் வாசிக்கலாம். 40 வருஷம் இஸ்ரவேல் ஜனத்தை வனாந்தரத்துல ஆதரித்து வந்தார். 1-2 இல்ல, எத்தனை வருஷம்? 40 ஆண்டு காலம். ஆனா கீழே இருக்கவன் அத்தனை பேர் நல்லவும் இல்லை, மகா மோசத்திலையும் மோசம், மகா படும்பாவிகள். ஆனா அதை ஒன்று அவர் பார்க்காம அவர் வாக்கு பண்ணின காரியத்துக்காக, கொண்டு சேர்ப்பேன் என்று சொன்ன ஒரே வார்த்தைக்காக தேவன் வனாந்தரத்திலே ஆதரித்து நடத்தினார். இந்த கவனிகள் அப்படின்னா என்ன? அன்றாட தேவை நடத்தினார், ஒவ்வொரு வாரமும் நடத்தினார், ஒவ்வொரு மாசம் நடத்தினார். எத்தனை ஆண்டு காலம் நாம் இருக்கிறோமோ அத்தனை ஆண்டு காலமும் தேவன் நம்மை ஆதரித்து நடத்துவார். அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? பகல் இரவு, மேகஸ்தமோ அக்னிஸ்தமோ ஆவிக்குரிய தன்மையில, அப்புறம் எழுத்தின்படியான சகல ஆசீர்வாதங்களையும் தருவார். கவனிங்கள். ஆண்டு பணி எலியாவுக்கு கேரி ஆத்தாண்டையில போய் ஒழித்து கொண்டு உனக்கு போசிப்பேன்னு சொன்னார். ஆனா சாரி பார்த்து ஊருக்கு போகும்போது சொல்றார், அங்க போசிப்பேன்னு சொல்லல, உன்னை ஆதரிப்பேன்னு சொல்றார். அல்லேலூயா. அப்ப எந்த இடத்துல ஆதரிப்பு அப்படின்னா, மனுஷ கண்களுக்கு முன்பாக கத்து நடத்துகிறது தான் ஆதரிப்பு. சொல்ல விளங்குதா? புரியுது? நீங்க அறிஞ்ச தெரிஞ்ச கண்களுக்கு முன்பாக
கர்த்தர் நடத்துறார் பாருங்க, அதுதான் ஆதரிப்பு. அதனால புரிந்து கொள்ளுங்கள், இந்த சியோனிலிருந்து கர்த்தர் இரண்டாவதாக நம்மை ஆதரிக்கிறவரா இருக்கிறார். மூன்றாவதாக நான் சொல்லிவிடுகிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். சங்கீதம் 52, சங்கீதம் 52, சங்கீதம் 52. கர்த்தர் ஸ்தோத்திரம். கவனிங்கள், மூணாவது என்ன செய்றாருன்னா, சியோனிலிருந்து கர்த்தர் பிரகாசிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த எண்ணாகமம் 6 வாசிக்கானா, எண்ணாகமம் 6 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் உன்மேல் பிரசன்னமாகி உன்னை காக்க கடவர், உன்னை ஆதரிக்கடவர், தன் முகத்தின் மேல் பிரசன்னமா கடன் சொல்லப்படுது. இஸ்ரவேல் ஜனங்களுக்குரிய ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் அன்று முதல் இன்று வரையிலும் வைத்திருக்கிறார். சில பழைய ஏற்பாட்டு வசனங்கள் தீர்க்க நிறைவேறினாலும் புதிய ஏற்பாட்டோடு அட்டாச் ஆனது. புதிய ஏற்பாடு காலத்திலே அவைகள் நிறைவேறி கொண்டிருக்கிறது. கவனிங்கள், கவனிங்க. இந்த பிரகாசிப்பார் என்பது என்னன்னா, 40 நாள் மோசே சீனாயில உட்கார்ந்து இருந்தார். யாருக்கு முன்னால? கர்த்தருக்கு முன்னால. கர்த்தர் பேசினதினால் மோசேயுடைய முகம் பிரகாசித்திருந்தது. இப்பொழுது கால விரும்புகிறேன், இந்த பிரகாசம் வெளியே மட்டும் இல்ல, உள்ளே இருக்கணும். இன்னைக்கு இருக்க கவனிங்கள், இன்னைக்கு இருக்கிற ஆவிக்குரிய உலகத்துல முகத்துல இருக்கு, ஆனா என்ன இல்லைன்னா உள்ளத்துல இல்லை. நான் சொல்லுகிறேன், உள்ளத்துல இருப்பதுதான் மிக முக்கியம். அல்லேலூயா. அந்த அனுபவம் தான் சபைக்கு தேவை. அப்படிப்பட்ட ஜனங்கள் தான் சபையில நிரம்பி இருக்கணும். கர்த்தர் ஸ்தோத்திரம். உள்ளத்துக்குள்ள இருக்கிற பிரகாசம் தான் நம்முடைய வாழ்க்கைக்கு மேன்மையா இருக்கும். கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 17ஆம் அதிகாரம் வாசிக்காண்டா, அதுல 1-5 வரை பாத்தீங்கன்னா, அவர் ஜெபம் பண்ண போனார். அவருடைய முகம் வஸ்திரம் பிரகாசித்தது. அப்பொழுது 2 பேர் வந்தார்கள். ஒன்று எலியா, இன்னொன்று மோசே. கர்த்தர் ஸ்தோத்திரம். கவனிங்கள், இங்க இருக்கிறவர் கிருபையின் பிரமாணத்துக்குரியவர் இயேசு கிறிஸ்து. ஆனா பழைய ஏற்பாட்டுல எலியா தீர்க்கதரிசி, தீர்க்க தரிசனம். மோசே நியாயப்பிரமாணம். இந்த 2ம் நிறைவு எங்க இருக்குன்னா கிருபைக்குள்ள இருக்கிறது. ஆதலால் எங்கே வருகிறது சொன்னால், முகம் பிரகாசிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நல்ல கவனித்துக் கொள்ளுங்கள், தீர்க்க தரிசனமும் நிறைவேறும். அல்லேலூயா. வாக்கு தத்தமும் நிறைவேறும். அப்படியே நம்முடைய ஜீவியத்துல இருதயத்துக்குள் இருக்கிற அந்த பிரகாசத்தை பரலோகம் எதிர்பார்க்கிறது. அப்படின்னா என்ன பிரகாசம்? கவனிங்கள், சொல்லி விடுகிறேன், புரிந்து கொள்ளுங்கள். புரியும் சொல்ல விரும்புகிறேன். இயேசு சொன்னார், என்ன யாருன்னு சொல்லுகிறார்கள்? ஒருத்தன் சொன்னா எரமியான்னா, ஒருத்தன் எலியான்னா, ஒருத்தன் யோவாசாபன் சொன்னா. விடுறா, நிப்பாட்டு. நீ என்ன சொல்ற? இந்த 3.5 வருஷம் என்ன பின்பற்றி வர, நான் போடுற சாப்பாடு சாப்பிடுற அற்புதத்தை பார்க்கிற, நீ என்ன அறிஞ்சிருக்க சொல்லு அப்படின்னு கேட்டா. அப்பொழுது பேதுரு சொன்னார், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. இந்த பிரகாசம் தான் எனக்கு உங்களுக்கு தேவை. அல்லேலூயா. இந்த இக்கட்டில் இவர் என்னை நடத்துவா, என்னை காப்பா, என்னை போஷிப்பா என்கிற விசுவாச வார்த்தை சொல்லுற கர்த்தருடைய பிள்ளைகள் தான் இருதயத்துக்குள்ளே பிரகாசிக்கிறவர்கள். அல்லேலூயா. அந்த பகுதியை பரலோகத்தை ஆண்டவர் என்னிடத்தில் உங்களிடத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. அதனால இந்த பிரகாசத்தை சியோனில் இருந்து தேவன் என் மேல் உங்கள் மேலும் பிரகாசிக்க பண்ணுகிறவர். அல்லேலூயா. எழுத்தின்படியாகவே இந்த பிரகாசம் செல்ல வேளையில நம்மகிட்ட இருந்து வெளிப்படும். உங்களுக்கு புரியுமா புரியுதுன்னு தெரியல, ஆனா சொல்லிவிடுங்க. நல்ல கவனிங்க. நான் இப்பவும் இல்லை, திருமணம் ஆகிறதுக்கு முன்பாக ஏறக்குறைய ஒரு 28-29 வருஷத்துக்கு முன்பாக நான் இங்க வள்ளியூர்ல இருந்து பாண்டிச்சேரிக்கு பிரயாணப்பட்டு போறேன். ஒரு சம்பந்த காரியத்துக்காக போறேன். எனக்கு இல்லை, இன்னொரு பொண்ணுக்கு, சபையில பொண்ணுக்காக பார்க்க மாப்பிள்ளை அங்க இருக்கிற பார்க்க போறேன். போயிட்டு இருக்கும்போது நான் ஏறின பஸ்ல வீடியோ கோச்சிங் உண்டு. அது பிரைவேட் பஸ், வீடியோ கோச்சிங் உண்டு. சினிமா படம் போடுறான். அது நான் பார்த்த படம், குடியிருந்து பார்த்த படம் இல்லைங்களா. பாட்டு ஈங்க நான் பாடிடுவேன், இப்பவும் பாடிடலாம், பாட்டு இருக்குதான் செய்யுது இல்லைங்கதா. ஆனா அழிஞ்சி உட்கார்ந்துருக்கு. ரீகண்டிஷன் பண்ணா திரும்ப வெளியே வரும், அதுக்கு நம்ம இடம் இல்லை. சரி விடுங்க, காரியத்துக்கு வரும். போட்டான் பாட்டை முழக்குது,
சைடு ஸ்பீக்கர் அதெல்லாம் போட்டு கொல்லுது. நான் இந்த பொண்ணு உட்கார, இப்போ உள்ள பொண்ணு இல்லை, நான் சொல்றது ஒரு 35-40 வருஷத்துக்கு முன்னால பொண்ணு இப்படியே உட்காந்துருக்கும். இப்போ உள்ள பொண்ணு அப்படிலாம் கிடையாது, அது வேற மாதிரி மாடல். இப்போ உள்ள மாடல் போயிட்டு போட்டு அது ரொம்ப பிரச்சனை இல்லை, அது அவங்கவுங்க விருப்பம் காரியம். நான் இப்படியே உட்காந்துருக்கேன். அவன் டிக்கெட் சார் சொன்னான், அந்த பாண்டிச்சேரி சார் சொல்லி கையில் கொடுத்து அவன் என்னை பார்த்தான். சார் ஏன் கவுந்துக்கிட்டு இருக்கிய, சும்மா நிமிந்து பாருங்க சார், ஒன்றும் கெட்டு போகாது, கொஞ்ச நேரம் டைம் பாஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டான். அவன் சொல்லிட்டு சொல்லிதான், உங்களுக்கு பின்னால 2 அக்காமா இருக்கா, வெள்ளை சேலி நீண்ட ஒரு பாசம் மாதிரி இருக்கார், அவர் கண்ணை திறந்து பார்க்க அப்படின்னு சொல்றான். சாட்சி நான் லேசர் திரும்பி பார்த்தேன், ஆள் இருக்கு. அவனிங்க ஒரு மனம் சொல்லுது பாரு அப்படின்னு சொல்லுது, இன்னொரு மனம் சொல்லுது நீ எல்லாம் மனுஷனா, இத்தனை ஆண்டு காலம் ஆண்டவரை பின்பற்றிட்ட, அற்பமான காரியத்தை பார்க்க தோன்றும் போது சொல்லுதேன்னு சொல்லி. அப்ப நான் கவுந்தே இருந்தேன். கவுந்து இருந்த போது என்னால் இருக்க முடியல, சாத்தூர் தாண்டி போச்சு, என்னால் இருக்க முடியல. குறுக்கு அப்படியே கிளமாற போகுது. இப்போ உள்ள சீட்டாயும் பரவாயில்ல, அப்புறம் ரொம்ப நெருக்கடியான சீட்டுகள். ஐயோ, நான் ஒரு ஜோம் பண்ணேன், ஆண்டவரே இந்த டெக்கு தீ பிடிச்சிடணும், சிரிக்க சொல்லல, தீ பிடிச்சிருன்னு ஒரு ஜெபம் பண்ணேன். அப்போ நான் சொன்ன உடனே பரலோகம் உடனே வேலை செய்யும். இப்போ கொஞ்சம் மெதுவா வேலை செய்யுது, விளங்குறீங்களா? உடனே ஒரு 5 செகண்டுக்குள்ள டமா டிமார்னு தீ பிடிச்சிட்டு டெக்கு க்ளோஸ். ஆமா, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் என்னெல்லாமோ பண்ணி பார்த்தா ஒன்றும் நடக்காது. கண்டக்டர் வந்தா, பாஸ்டர் ஜெபம் பண்ணிட்டியரா அப்படின்னா நான் சிரிக்க சொல்லல, அந்த பிரகாசம் தான் நம்மகிட்ட இருக்க. நம்ம கஷ்டப்படுத்துகிற வீணா நிலைமைக்கு இழுத்து போகிற, அதை கீழ்ப்படுத்தி ஒண்ணுமெல்லாம் ஆக்குற அந்த பிரகாசம் தான் கர்த்தர் நம்ம பிரகாசிக்க பண்ணுகிற ஆண்டவரா இருக்கு. சொல்லலே லூயா. நான் இந்த வார்த்தையோட நான் நிறுத்த போகிறேன், நேரம் ஆயிட்டனால ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசித்து நாம் ஜெபம் பண்ண போறேன். கர்த்தர் சோதரம். அது என்னன்னா 110 சங்கீதம் 2 வசனம். 110 சங்கீதம் 2 வசனம். கவனிங்கள். கர்த்தர் சீயோனிலிருந்து வல்லமை வல்லமை அனுப்புவார். கர்த்தர் என்ன அனுப்புறார்? சீயோனிலிருந்து வல்லமை அனுப்புகிறார். கவனிங்க, இந்த வல்லமைக்கு முன்னால ஒருவன் நிற்க முடியாது. சொல்ல கவனிங்க, இந்த சபையில இந்த வல்லமை வெளிப்படுவதை நீங்க பார்க்கணும், வருகிற ஜனங்கள் பார்க்கணும், சுற்றில் உள்ள மக்கள் பார்க்கணும். அப்படின்னா என்ன? கவனிங்கள். காலஞ்சென்று போன பாஸ்டர் தாமஸையா சொல்ல வருகிறேன். ஒரு பாஸ்டர் அறியாம தெரியாம எங்க சபையில ஒரு பிள்ளை இருக்கு, ஞாயிற்றுக்கிழமை ஆராணிக்கு வருவா, இங்க வந்து தம்பி பார்த்துருப்போன்னு சொல்லி கூப்பிட்டான். அவரும் அந்த பையனும் வந்துட்டு அந்த மெயின் கேட்ல உள்ள பையன் வாரான். வந்த உடனே அவனை உள்ள விடாம, அவன் வர நோக்கம் அப்படின்னா புள்ள அழகா இருப்பாளா, எங்க இருக்கா அப்படின்னு பார்த்துக்கிட்டே வாரான். ஒரு கரம் அவனை பிடிச்சி வெளியே தள்ளிட்டு 6 முறை புள்ள வந்துச்சு, பிடிச்சி தள்ளிட்டு. அப்புறம் சைட்ல வாசல் இருக்கு, சரி இந்த வாசல் தான் போக முடியல பிள்ளைக்கு, அப்புறம் அடுத்த வாசலுக்கு வந்தான், அந்த வாசலையும் தள்ளிட்டு. இதே மாதிரி இங்கேயும் வாசல் இருக்கு, இங்க வந்து அங்க தள்ளிட்டு இப்ப மெயின் வாசல் வந்துட்டான். ஆண்டவரே, எனக்கு அந்த பிள்ளையும் வேண்டாம், எனக்கு கல்யாணமும் வேண்டாம், என்னை சர்ச்சுக்குள்ள போக விடும் அப்படின்னு அழுதான். உடனே கை நீட்டி கர்த்தர் உள்ள கொண்டு வந்துட்டார். இதுதான் தேவனுடைய வல்லமை. வல்லமை உங்களுக்குள் இருக்கிற தேவனுடைய வல்லமை உங்க வீட்டுக்குள் வெளிப்படணும், சுற்றியுள்ள ஜனங்கள் காணப்படணும். இந்த சபைக்குள் இருக்கிற தேவனுடைய வல்லமை, சீயோனிலிருந்து அனுப்புகிற தேவனுடைய வல்லமை இந்த தேசம் முழுவதும் இங்கே கர்த்தர் இருக்கிறார் என்பதை நிரூபிக்கத்தக்கதாக தேவன் செயல்படும். கண்களை மூடுவோம், கர்த்தருடைய திருமுகத்தை நோக்கி பார்ப்போம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் மெய்யாகவே அவர் நாமத்தில் நமக்கு வெளிப்படுகிற ஆண்டவரா இருக்கிறார். அல்லேலூயா.
உதவி செய்து ஆண்டவரே ராக்காலங்களிலே கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிற கர்த்தருடைய ஊழியக்காரரே என்று சொல்லி ஆண்டவரே நாங்கள் தியானிக்க செய்து உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகள் நடந்து கொள்ள பரிசுத்த ஆவியானவர் கிருபை பாராட்டணுமே நாங்கள் செய்கிறோம். தேவ கிருபை ஒப்புக் கொடுக்கிறோம். இரண்டாவது போதிலும் பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இடைபடும், எங்களை நடத்தும், எங்களை ஆசீர்வதிக்கும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்களுக்கு நல்லதாகவே. ஆமென். Hallelujah. Hallelujah.